கன்னியாகுமரி அதிவிரைவு ரயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெயின் பாரத் சேனல். கன்னியாகுமரி அதிவிரைவு ரயில் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து இந்தியாவின் கடைக்கோடி ஊரான கன்னியாகுமரிக்கு இந்த ரயில் இயங்குகிறது. சென்னையிலிருந்து மாலை 5:20 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 5:35 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது. 3 கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் சூரிய உதயம் காண அதிகாலையில் சென்றடைகிறது. அதேபோல் கன்னியாகுமரியிலிருந்து மாலை 5:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:30 மணிக்கு சென்னையை சென்றடைகிறது. இந்த ரயிலில் 9 ஸ்லீப்பர் பெட்டியும், தேர்ட் ஏசி பெட்டி 4, செகண்ட் ஏசி பெட்டி 2, ஃபர்ஸ்ட் ஏசி பெட்டி 1, அன்ரிசர்வேஷன் 3, என்ஜின் ஜெனரேட்டர் பெட்டி 2, மொத்தம் 21 LHP பெட்டிகள் கொண்டு இந்த ரயில் இயங்குகிறது. இந்த ரயில் VAP 7 மின்சார என்ஜின் கொண்டு இயங்குகிறது. இந்த ரயில் முதலில் தொடங்கிய தேதி அக்டோபர் 21, 1993. 31 வருடங்களாக இந்த ரயில் இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டிற்குள் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ரயில்களில் இதுவும் 3வது இடத்தில் உள்ளது. இந்த ரயிலுக்கான கட்டண விவரம்: அன்ரிசர்வேஷன் ரூபாய் 235, ஃபர்ஸ்ட் ஏசியில் ரூபாய் 2645, செகண்ட் ஏசியில் ரூபாய் 1580, தேர்ட் ஏசியில் ரூபாய் 1120, ஸ்லிப்பரில் ரூபாய் 425 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த ரயில் முத்துநகர் அதிவிரைவு ரயிலுடன் ரேக் ஷேரிங் முறையில் இயங்குகிறது. தமிழ்நாட்டின் தலைநகரத்திலிருந்து கன்னியாகுமரி, கேரளா போன்ற ஊர்களுக்கு சுற்றுலா செல்ல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வண்டி எண் 12633 சென்னை எழும்பூரிலிருந்து மாலை 5:20 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில் வழியாக கன்னியாகுமரிக்கு காலை 5:35 மணிக்கு சென்றடைகிறது. மறுமார்க்கம் வண்டி எண் 12634 கன்னியாகுமரியிலிருந்து மாலை 5:50 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் அதே வழியில் மறுநாள் காலை 6:30 மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடைகிறது. இந்த ரயிலின் மொத்த பயண தூரம் 741 கிலோமீட்டர். இந்த ரயிலின் மொத்த பயண நேரம் 12 மணி நேரம் 15 நிமிடம். இந்த ரயிலின் சராசரி வேகம் 61 km/h. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெயின் அப்டேட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.